வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இன்டர்வியூ கொஸ்டின பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னா, ஒரு மாடல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு கிளிக் பண்ணா ஒரு பட்டன கிளிக் பண்ணாலோ, ஏதோ ஒண்ணு நம்ம இப்ப நெறைய இடத்துல வந்து பார்த்திருப்போம். ஸோ லாக் அவுட் பட்டன கிளிக் பண்றோம் இன்ஸ்டாலயோ எங்கேயோ அப்படின்னா, நமக்கு வந்து "டூ யூ வாண்ட் டூ லாக் அவுட்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் மாரி நமக்கு மேல வந்து இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, பேசிக்கா வந்து மாடல் தான். ஸோ இத வந்து நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஃப்ரம் தி ஸ்கிராச். இதுவுமே வந்து நீங்க ஒரு இன்டர்மீடியேட் லெவல்ல இருக்கீங்க. இல்ல ஒரு ஜூனியர் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினுமே வந்து கேட்பாங்க. பட் வித்தவுட் எனி லைப்ரரீஸ். ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம லைப்ரரீஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்க மெட்டீரியல் யூஐ இருக்கு, செமான்டிக் யூஐ இருக்கு, சக்கர யூஐ இந்த மாரி நெறைய யூஐஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஈஸியா வந்து அது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பட் ஆனா அது கிடையாது. அத யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து தான் வந்து எழுத சொல்லுவாங்க இன்டர்வியூலலாம். ஸோ அத வந்து எப்படி எழுதுறது? இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? நீங்க ஏதோ ஒண்ணு யோசிச்சு பார்த்தீங்கனாலுமே, இப்ப நம்ம ஒரு மாடல் யூஸ் பண்றோம் அப்படின்னா, மெட்டீரியல் யூஐல இருந்து எடுத்து யூஸ் பண்றோம்னு வச்சுப்போமே. பட் அந்த காம்போனன்ட்ட வேற யாரோ ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஜஸ்ட் வந்து மாடல்னு போட்டு அந்த காம்போனன்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? அத எப்படி வந்து நம்மளே கிரியேட் பண்றது ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது? என்ன ஏதுன்றத பார்த்துடலாம். அப்புறமா நம்ம வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்றது, கிளிக் பண்றது, குளோஸ் பண்றது எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் யூஐயோட மாடல் காம்போனன்ட்ட வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து பேசிக் மாடல் இருக்குல்ல. ஸோ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஓப்பன் மாடல்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து இருக்கு. ஸோ நான் இத வந்து ஓப்பன் மாடல வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணோனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு மாடல் ஓப்பன் ஆகுது. அதுல வந்து கன்டென்ட் வந்து ஷோ ஆகுது. பட் பின்னாடி உள்ளலாம் அப்படியே கொஞ்சம் பிளர் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல எதுவுமே குளோஸ் ஆப்ஷன் எதுவுமே வந்து இல்ல. நான் இப்ப வெளியில கிளிக் பண்றேன் அப்படின்னா, அது வந்து குளோஸ் ஆயிடும். நம்ம ஆனா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்கேயே ஒரு இன்டூ மார்க்கும் வைக்க போறோம். வெளியில கிளிக் பண்ணாலும் குளோஸ் பண்ற மாரியான ஆப்ஷன தான் வந்து வைக்க போறோம். சரி, ஓகே. இத வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? என்ன ஏதுன்றத நம்ம வந்து ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட app.js இருக்குல்ல. ஸோ இந்த app.jsல நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல ஆப்ன்ற மாரி வச்சுக்கிறேன். ஸோ கேப்பிட்டல் ஏக்கு பதிலா ஸ்மால் ஏ வந்து வச்சிருக்கேன். இது எனக்கு வந்து இந்த நேமிங் கன்வென்ஷன் வந்து பிடிக்கும். ஸோ நீங்க எப்படி வேணுமோ நீங்களும் அப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் வந்து வேணும். ஏன்னா நான் இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஓப்பன் மாடல்ன்ற பட்டன் வந்து இருக்கும். ஸோ நான் அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஓப்பன் மாடல் அப்படின்ற வந்து இருக்க போகுது. ஓப்பன் மாடல் அப்படின்றது வந்து இருக்க போகுது. சரி, ஓகே. இந்த பட்டன்க்குள்ளார எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கணும். ஸோ அந்த கிளாஸ் நேம்ல பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன் பிடிஎன் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்றோம் அப்படின்னாலே ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதணும். ஸோ ஆன் கிளிக் எழுதுறோம்னாலே கண்டிப்பா ஒரு ஸ்டேட்டோ இல்ல வந்து ஒரு ஃபங்ஷனோ ஏதோ ஒண்ணு வைக்க போறோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபங்ஷன் தேவையில்ல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டைரக்ட்டா வந்து ஸ்டேட் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக் வந்து குடுத்துர்றேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஸ்டேட் இருக்க போகுது அப்படின்னா, ஓப்பன் செட் ஓப்பன் அப்படின்ற மாரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட்ட வந்து இம்போர்ட் பண்றோம். ஸோ யூஸ் ஸ்டேட்ட வந்து இம்போர்ட் பண்றோம். பை டிஃபால்ட்டா இது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஃபால்ஸா வந்து இருக்க போகுது. நம்ம யூஸ் ஸ்டேட்ல என்ன வேணா வச்சுக்கலாங்க. இனிஷியல் ஸ்டேட் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், என்ன டேட்டா டைப்பா வேணா இருக்கலாம், ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம், அரேவா இருக்கலாம். ஸோ யூஸ் ஸ்டேட் பத்தி தெரியல அப்படின்னா, நீங்க மறக்காம யூஸ் ஸ்டேட் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயுமே வந்து குடுக்குறேன். பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரி, ஓகே. செட் ஓப்பன் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கிளிக் பை டிஃபால்ட்டா ஃபால்ஸா இருக்கு. நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, அது வந்து ட்ரூ ஆயிடணும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடலையே வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒரு மாடல் வந்து தனி காம்போனன்ட்டா வந்து போட போறோம். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளார இருக்கிற கன்டென்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சோர்ஸ்க்குள்ளார இந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2 விஷயம் வந்து இருக்க போகுது. ஸோ ஒண்ணு வந்து மாடல்.js, இன்னொரு வந்து மாடல்.css. ஸோ மாடல்.css. ஸோ இது 2ம் வந்து இருக்க போகுது. இந்த மாடல்.css இருக்குல்ல, ஸோ நான் இதுல வந்து என்னோட ஸ்டைல்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன எதுக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொரு இதுவுமே. ஏன்னா சிஎஸ்எஸ்ல நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த வீடியோட லென்த் வந்து பயங்கர பெருசா வந்து போயிடும். அது ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து மாடல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம்ல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாடல்.jsல வந்து கான்ஸ்ட் மாடல். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமுமே வந்து நார்மல் ஃபங்ஷனா வந்து எழுதுறோம். ஸோ இந்த வாட்டி ஆரோ ஃபங்ஷனா வந்து எழுதலாம். ஸோ இந்த மாரி வந்து மாடல வந்து பண்ண முடியுமா? எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே முடியும். அத நாம எப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட், டிஃபால்ட் என்ன இருக்கு? நம்மளோட மாடல் வந்து இருக்கு. ஸோ நான் அத வந்து போட்டாச்சு. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிவ் ரிட்டர்ன் பண்ணணும்ல. ஸோ ரிட்டர்ன் பண்ணா தான் எனக்கு வந்து ஒரு டிவ் வந்து போட்டு இந்த காம்போனன்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஹலோ ஃப்ரம் மாடல் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஹலோ ஃப்ரம்
மாடல். ஸோ இது வந்து வச்சாச்சு. நம்ம இப்ப இந்த மாடல வந்து இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் காம்போனன்ட் வந்து இங்க இம்போர்ட் பண்ண ட்ரை பண்றேன். சரி ஓகே டிஃபால்ட் இம்போர்ட் வந்து ஒர்க் ஆகல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் ஸ்லாஷ் போட்டுறேன். இம்போர்ட் மாடல் ஃப்ரம் எதுலேருந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் ஸ்லாஷ் காம்போனன்ட்ஸ் ஸ்லாஷ் என்னோட மாடல் ஃபைல்லேருந்து பண்ண போறோம். சரி ஓகே. இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஹலோ ஃப்ரம் மாடல் வந்து இங்க ஷோ ஆக ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே. இப்ப நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டைல்ஸ வந்து வேணா இங்க எழுதிடலாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ல வந்து வச்சிருக்கோம்ல. சோ அந்த ஸ்டைல்ஸ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஸ்டைல் தான் வந்து இருக்கு. சோ அதனால அந்த 2, 3 ஸ்டைல கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அத எழுதிடலாம். நான் என்னோட ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்க்கு போயிடுறேன். சோ இந்த இடத்துல வந்து கேப்பிட்டல் ஏக்கு பதிலா ஸ்மால் ஏ வந்து குடுக்க போறோம். சோ இதுல வந்து என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து ஒரு 100 வியூ ஹைட் வந்து இருக்க போகுது. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி விட்டுறேங்க. சோ டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ்னா ரோ வைஸ்ல வந்து இருக்கும். நான் அதே இத வந்து அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா, நல்லா இல்ல அப்படின்றதுனால நம்ம வந்து காலமா வந்து மாத்திக்கலாம். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா நல்லா நீட்டா வந்து இருக்கும். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணிடுறேன். சோ அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை கன்டென்ட்டும் சென்டர் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் அலைனையுமே வந்து சென்டர் பண்ணிடுறேன். ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து சென்டர் பண்ணிடுறேன். சென்டர் பண்ணிடுறேன். சோ இந்த இடத்துல வந்து நம்ம கோலன் குடுக்காதனால நமக்கு வந்து இது அடிச்சிட்டே இருக்கு. சோ கோலன் வந்து குடுத்தாச்சு. சோ ஓகே. இதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் அலைனையுமே வந்து நம்ம சென்டர் பண்ணிடலாம். பார்ட் ஃபேமிலிய வந்து இங்கேருந்து எடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து கீழ வந்து அத லாஸ்ட்டா வந்து ஆட் பண்றேன். சோ பேடிங் வந்துட்டு ஒரு 20 பிஎக்ஸ் வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 20 பிஎக்ஸ் வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து இருக்க போது. சான்ஸ் செரிஃப். நீங்க வேணும்னா வேற ஏதாவது குடுத்துக்கலாம். சோ நான் இங்க ஏரியல் கூட குடுத்துக்கிறேன். சரி ஓகே. இதெல்லாம் பை டிஃபால்ட்டா வந்து இருக்கிறது தாங்க. நீங்க என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்க அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா H1 வந்து குடுக்குறேன். சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்குறேன். ஒரு 20 பிஎக்ஸ்க்கு வந்து மார்ஜின் பாட்டம் வந்து குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் பட்டன் சொல்லிட்டு ஒரே ஒரு கிளாஸ் தான் வந்து இருக்கு. சோ இங்க பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிரும். இங்க ஓப்பன் பட்டன் மட்டும் தான் இருக்கு. சோ நான் அத வந்து எடுத்துக்கிறேன். சோ எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேக்கிரவுண்ட் இருக்குல்ல. சோ இந்த பேக்கிரவுண்ட்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கலர் வந்து வைக்கிறேன். சோ 4F46E5. சோ இந்த கலர்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் வந்து Googleல வந்து கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே வந்துரும். சோ இதுல நீங்க ஹோவர் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். நம்ம ஆனா ரேண்டமா கலர் ஃபிளிப்பர் வந்து எப்படி வந்து பண்றது? நம்மளாவே ரேண்டமா இந்த எக்ஸ் வேல்யூஸ் எப்படி ஒர்க் ஆகுது? சோ இதெல்லாம் அதுவுமே ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஏன்னா நெறைய இடத்துல வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இந்த மாரி ஒரு வேல்யூஸ் வந்து அது வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவா வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்துவோம். இது எல்லாமே நடக்கும். சோ இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் கலர் ஃபிளிப்பரோட வீடியோ வந்து உங்களுக்கு ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ 12 பிஎக்ஸ் 20 பிஎக்ஸ்க்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பார்டர் வந்து நன் பண்ணி விடுறேன். ஸோ ஏன்னா பார்டர் வந்து இருக்கிறது நல்லா இல்ல. ஸோ பார்டர் வந்து நன் பண்ணிடுறேன். அப்புறம் ஸ்லைட் கர்வினஸ்க்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஒரு 8 பிஎக்ஸ் வந்து குடுக்குறேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து குடுக்குறேங்க. 16 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். அப்புறம் நமக்கு ஹோவர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, கர்சர் வந்து எனக்கு வந்து பாயிண்டரா வந்து வரணும். ஸோ அதனால நான் பாயிண்டரா வந்து குடுத்துடுறேன். அப்புறம் ஒரு சின்ன டிரான்சிஷன் மட்டும் வந்து குடுத்துட்டேன். 0.3 செகண்ட்ஸ்க்கு வந்து குடுத்துடுறேன். ஸோ இப்ப இது வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம இந்த பட்டன் ஹோவர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு ஸ்டைல் அதெல்லாம் ஒரு மைல்டு சேஞ்சஸ் தான். ஸோ பட் ஆனா யூஸ்ஃபுல்லா வந்து நல்லா பார்க்கும்போது நல்லா நீட்டா வந்து இருக்கும். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஓப்பன் பட்டன வந்து நான் ஹோவர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து ஹோவர் பண்றேன். ஸோ ஹோவர் பண்ணும்போது என்னோட பேக்கிரவுண்ட வந்துட்டு என்னோட பேக்கிரவுண்ட்ல வந்துட்டு #4338CA இந்த கலர வந்து குடுத்துக்கிறேன். இப்ப நான் ஜஸ்ட் ஹோவர் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சேஞ்ச் தான். நான் ஹோவர் இங்க ஹோவர் ஸ்டைல் எழுதுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். இங்க ஹோவர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஜஸ்ட் மைல்டா ஒரு சேஞ்ச் தான். நம்ம அத பண்றோம், கிளிக் பண்ண வரோம் அப்படிங்கிற ஒரு சின்ன இதுதான் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே ரெஸ்பான்சிவா தான் வந்து எழுதுவோம். ஸோ அதனால நான் மீடியா குவரீஸ் வந்து எழுதிக்கிறேன். ஸோ மேக்ஸ் வித் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸ் வித்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 பிஎக்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட H1 டார்கெட் பண்ணி ஜஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ மட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 22 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன் பட்டன்ல வந்துட்டு பேடிங் வந்து மேபி வந்து ஓகே 10 பிஎக்ஸ் 18 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து இங்க வந்து ஒரு 14 பிஎக்ஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்படிதாங்க வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மாடல்ல போய் ஸ்ட்ரெய்ட்டா உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு, எப்படி வந்து லாஜிக் இருக்கு அப்படின்ற ஃபுல்லுத்தையுமே வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட app.jsக்கு வந்து போயிடுறேன். இந்த app.jsல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2, 3 விஷயம் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. நான் இதையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப நல்லா தெரியும். ஸோ இந்த மாடல்ல இருந்து நமக்கு 2, 3 விஷயம் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் க்ளோசிங்கா இல்லாம நம்ம இப்படியுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் இப்படியுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி எடுத்தாச்சு. சரி ஓகே. இந்த மாரி மாடல்ல இங்க நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். பட் இந்த ஹலோ ஃப்ரம் மாடல் இன்னமும் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க இப்படியுமே பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயுமே வந்து செல்ஃப் க்ளோசிங்கே போட்டிருப்பாங்க. இந்த மாரி க்ளோசிங் போட்டிருக்க மாட்டாங்க. இப்படியுமே நீங்க ஆனா வந்து பண்ணிக்கலாம். சரி ஓகே. இதுக்குள்ளார என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த மாடல கிளிக் பண்ண ரியாக்ட் இதுல பார்ப்போம்.
மெட்டீரியல் வியூல நான் இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்க வந்து ஒரு டைட்டில் மாதிரி ஒண்ணு வருது. அப்புறம் உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. சரி ஓகே. இந்த இத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வச்சிடலாம். இந்த மாடலுக்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2 வந்து இருக்க போகுது. ஸோ ஹலோ ஃப்ரம் த மாடல் அப்படின்ற மாரி வந்து வச்சிடலாம். ஸோ இந்த H2 வந்து இருக்க போகுது. இதுக்கப்புறம் அப்படி என்ன இருக்கலாம்? ஒரு பேராகிராஃப் டேக் வந்து கீழ வந்து அவங்க கன்டென்ட் குடுத்திருந்தாங்கல்ல. ஸோ இதே மாரி நம்மளும் ஒரு கன்டென்ட் வந்து வச்சுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டிவிஎஸ், மோலிஸ். ஸோ இதையே வேணாலும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ உள்ள நீங்க என்ன கன்டென்ட் வேணா குடுக்கலாம். சரி ஓகே. இதையுமே வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல வந்து எந்த ஸ்டேட் எதுவுமே வந்து வைக்கவே இல்ல. ஸோ நம்ம அத ஃபர்ஸ்ட் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் மாடல் காம்போனன்ட்ட பில்ட் பண்ணணும். அப்புறம் தான் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். சரி ஓகே. இப்ப நம்ம இதுலேருந்து வந்து 2 விஷயம் வந்து பாஸ் பண்ணணும். ஒண்ணு என்ன அப்டின்னா, ஓப்பனா இருக்கா? இல்லையா? அப்டின்றத வந்து பாஸ் பண்ணணும். அது நம்ம வந்து ஸ்டேட்ட வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இங்க ஓப்பன், செட் ஓப்பன். அப்புறம் நம்ம இங்க கிளிக் பண்ணும்போது வந்து ட்ரூ பண்ணி விடுறேன். இந்த இடத்துல பை டிஃபால்ட்டா வந்து ஃபால்ஸா தான் இருக்கும். சரி ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம சரி ஓகே. நம்ம இங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, குளோஸ் வந்து ஐகான் வைக்க போறோம். அதே மாரி இங்க கிளிக் பண்ணாலும் இது குளோஸ் ஆயிடணும். அப்ப நமக்கு வந்து ஒரு ஆன் குளோஸ் வந்து தேவை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் குளோஸ் ஃபங்ஷன் வந்து போட்டு விடுறேன். ஸோ இங்க என்ன பண்றோம் அப்டின்னா, செட் டூ ஓப்பன வந்து செட் ஓப்பன் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபால்ஸ் வந்து பண்ணி விடுறேன். சரி ஓகே. இதுவுமே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரா வந்து நம்மளோட மாடல் காம்போனன்ட் குள்ளார போறோம். மாடல் காம்போனன்ட் குள்ளார போயிட்டு, அங்க வந்து என்னென்ன நம்ம இங்க வந்து அப்ளை பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, அங்கேருந்து எடுத்த ப்ராப்ஸ்ல பாஸ் பண்ண எல்லா டேட்டாவையுமே இங்க வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துறலாம். ஸோ இஸ் ஓப்பன் வந்து எடுத்துறலாம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஆன் குளோஸ் வந்து இருக்க போது. அப்புறம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஃபால்ட் இது பண்ணல. ஸோ ஸ்லாஷ் போட்டு அந்த மாரி வந்து பண்ணல. இதுக்குள்ளார இருக்கிற கன்டென்ட்யுமே நமக்கு வந்து வேணும். ஸோ அத நான் வந்து மொத்தமா சில்ட்ரன் அப்டின்ற மாரி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் அப்டின்ற மாரி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒண்ணு பண்ணிடுறேன். இஃப் கண்டிஷன் ஒண்ணு போடுறேன். அது என்ன அப்டின்னா, இஸ் ஓப்பன் வந்து சப்போஸ் இல்ல, இது வந்து ட்ரூவா இல்ல, ஃபால்ஸா இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து நல் பண்ணிரு. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் அதுக்குள்ள எதுவுமே வேணாம். ஸோ அதனால நான் வந்து இத பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு இதுவா வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இங்க ஒரு டிவ் போட்டிருக்கேன்ல. ஸோ இந்த டிவ்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் ஓவர்லே அப்படின்னு சொல்லி வச்சுடுறேன். ஸோ வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இத கிளிக் பண்றதுக்கு ஒரு ஆன் கிளிக் வந்து வைக்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னோட ஆன் குளோஸ் ஃபங்ஷன் வந்து நம்ம அங்கிருந்து பாஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ நான் அத வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு டிவ் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த டிவ்வுமே இங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜஸ்ட் வந்து என்னோட கிளாஸ் நேம் இருக்குல்ல. ஸோ கிளாஸ் நேம்ல வந்துட்டு ஒரு மாடல் கண்டெய்னர் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சாச்சு. இதுக்கப்புறமா இங்கேயும் ஒரு கிளிக் இருக்க போது. பட் அதுக்கு முன்னாடி வந்து உள்ள ஒரு பட்டன் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பட்டன் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோஸ் பட்டன் வந்து குளோஸ் ஐகான் வேணும் நமக்கு. ஸோ அதனால நான் வந்து குளோஸ் ஐகான் அப்படின்ற மாரி வந்து குடுக்குறேன். குளோஸ் ஐகான் சிம்பல் சிம்பல் இங்க ஜஸ்ட் தேடுனீங்கனாலே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த இன்டூ மார்க் அந்த இதுதான் நமக்கு தேவை. பட் இது எல்லாமே வந்து சிம்பிளா இல்ல. ஓகே ஐகான்ஸா இருக்கு. இது எனக்கு வேண்டாம். ஸோ ஓகே. இங்கேயே இருக்கு. இத நான் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிக்கிறேன் இந்த பட்டன்ல. இப்படிதான் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோஸ் பட்டன் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். அந்த ஆன் கிளிக் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, மறுபடியும் என்னோட குளோஸா தான் இருக்க போகுது. நான் பை டிஃபால்ட்டா சொல்லியிருந்தேன். வெளியில கிளிக் பண்ணாலும் எனக்கு குளோஸ் ஆகணும். இன்டூல கிளிக் பண்ணாலும் எனக்கு குளோஸ் ஆகணும். ஸோ இந்த 2 இடம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சில்ட்ரன வந்து நம்ம ஷோ பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணா ஏதாவது ஷோ பண்ணி காட்டணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க வந்து இன்னொரு டிவ் வந்து போடுறேன். ஸோ இன்னொரு டிவ் வந்து போட போறோம். ஸோ இந்த டிவ்க்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்னோட சில்ட்ரன் வந்து இருக்க போகுது. ஸோ என்னோட சில்ட்ரன் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்குமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சிடலாம். ஸோ நான் கிளாஸ் நேம் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் கன்டென்ட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்க ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா, அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நீங்க வந்து பப்ளிங், கேப்சரிங் ஸோ இந்த மாரி வார்த்தைகள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்லயுமே நம்ம வந்து பப்ளிங்னா என்ன, கேப்சரிங்னா என்ன அப்படின்றத பத்திலாம் வந்து பேசியிருந்தோம். அந்த அந்த கான்செப்ட்ட நம்ம வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னோட ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ ஆன் கிளிக்ல நம்ம இங்க வந்து ஒரு ஈவென்ட் வந்து நடக்கும். ஸோ அது என்ன ஆகணும் அப்படின்னா, டாட் ஸ்டாப் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பப்ளிங் நடக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணும். மேல மேல போறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கும். அதோட பேரண்ட் அதுக்கு வந்து போறத வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ பேசிக்கா இதுதான் விஷயம்.
சரி ஓகே. இது நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து பார்ப்போம். அப்புறம் நம்மளோட சிஎஸ்எஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓப்பன் மாடல கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஸ்டைல்ஸ் எதுவுமே வந்து அப்ளை ஆகாம வந்து இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டைல்ஸ வந்து நான் இங்க வந்து இம்போர்ட் பண்ணல. ஸோ நம்ம அத வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் மாடல் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இத வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்ப வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் ஓப்பன் மாடல் கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது எல்லாமே நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் அந்த இடத்துல வந்து இன்டூ கிளிக் பண்றேன். எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் இப்ப மறுபடியும் ஓப்பன் மாடல் கிளிக் பண்றேன். வெளியில கிளிக் பண்றேன் அப்படின்னாலுமே இது வந்து எனக்கு க்ளோஸ் ஆகும். சரி ஓகே. இது எல்லாத்தையுமே நம்ம பண்றோம் அப்படின்னா, அதுக்கு நீட்டான ஸ்டைல்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க என்னதான் லாஜிக் எழுதியிருந்தாலுமே, அது நீட்டா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம சிஎஸ்எஸ்ல என்னென்ன எழுதியிருக்கோம் அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஓவர்லே இருக்குல்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த மாடல் ஓவர்லே இருக்குல்ல. வெளியில கிளிக் பண்ணா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பொசிஷன் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம். டாப்லயும் 0, லெஃப்ட், ரைட், பாட்டம் எல்லாமே 0 தான். பேக்கிரவுண்ட் வந்து இந்த கலர் வந்து குடுத்துருக்கேன். ஸோ RGBAல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் ரோ வைஸ் குடுத்துருக்கேன். ஜஸ்டிஃபை கன்டென்ட்ட சென்டர் பண்ணியிருக்கேன். அலைன் ஐட்டம்ஸையும் சென்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து முன்னாடி வரணும் அப்படின்றதுனால ZNText வந்து 999 வந்து குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மாடல் கண்டெய்னர். ஸோ இந்த மாடல் கண்டெய்னர் இருக்குல்ல, இந்த கண்டெய்னர் தான் இந்த நம்ம கிளிக் பண்ணா இங்க வருதுல்ல, இந்த கண்டெய்னர். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட் குடுத்துருக்கேன். விட்த் வந்து 90% தான் இருக்கலாம். மேக்ஸ் விட்த் வந்து ஒரு 400 பிஎக்ஸ் இருக்கலாம். பேடிங் வந்து உள்ளுக்குள்ளார வந்து ஸ்பேசிங் வந்து 20 பிஎக்ஸ், 25 பிஎக்ஸ்க்கு வந்து குடுத்துருக்கேன். பார்டர் ரேடியஸ் வந்து 12 பிஎக்ஸ் இந்த கர்வினஸ்க்காக வந்து குடுத்துருக்கேன். பொசிஷன் வந்து ரிலேட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க வந்து பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் குடுக்கல அப்படின்னா, சைல்டுல நீங்க வந்து அப்சல்யூட் கிளிக் பண்ணும்போது எங்கெங்கேயோ போகும். நீங்க ரிலேட்டிவ் குடுக்காம வெறும் அப்சல்யூட் மட்டும் போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி நெறைய இஷ்யூஸ் வரப்போது. அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா சிஎஸ்எஸ் கன்னா பின்னான்னு வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அனிமேஷன்ல வந்து பாப் அப் ஸ்டைல் வந்து குடுத்துருக்கேன். அது வந்து 0.3 செகண்ட்ஸ் ஈஸ்ட் வந்து குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட க்ளோஸ் பட்டன். ஸோ க்ளோஸ் பட்டன் வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட் பண்ணிடுறேன். டாப்ல இருந்து வந்து 10 பிஎக்ஸ் வந்து ஸ்பேஸ் குடுக்குறேன். ரைட்ல இருந்தும் 10 பிஎக்ஸ் வந்து ஸ்பேஸ் குடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கட்டும் அப்படின்ற மாரி குடுத்துருக்கேன். பார்டர் வந்து நன் குடுத்துடுறேன். ஃபாண்ட் சைஸுமே 20 பிஎக்ஸ் வந்து குடுத்துருக்கேன். கர்சர் நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஹோவர் பண்ணும்போது பாயிண்டரா வந்து போகும். ஸோ அப்புறம் நம்மளோட கன்டென்ட்க்கு வந்து ஸ்டைல் பண்ணிருக்கேங்க. 20 பிஎக்ஸ் மார்ஜின் டாப்பும், ஃபாண்ட் சைஸ் அப்புறம் வந்து இதுக்கான கலரு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணி விட்டுருக்கேன். இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்க வந்து அனிமேஷன் எழுதிருக்கும்போது தெரியும். ஸோ பாப் அப்ன்னு சொல்லி குடுத்துருப்பேன். ஸோ அதுக்கான இத வந்து எழுதணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, கீ ஃப்ரேம்ஸ்ல பாப் அப் குடுத்துடுறேன். ஃப்ரம் எதுலேருந்து வரணும் அப்படின்னா, ஸ்கேல் 0.6லேருந்து எனக்கு 1 வரைக்கும் வரணும். நான் இப்ப இத க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கேருந்து பார்த்தோம்னா, ஒரு சின்னதா வந்து அப்படியே அந்த 1 வந்து வருதுல்ல. ஸோ அதுதான். அதுவும் ஃப்ரம் ஒபாசிட்டி வந்து 0லேருந்து 1 வரைக்கும் வரணும் அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம கம்ப்ளீட்டா ரெஸ்பான்சிவா தான் வந்து எழுதுவோம். அதனால மேக்ஸ் விட்த் வந்து 480 பிஎக்ஸ்ல வந்து மாடல் கண்டெய்னர் வந்து பேடிங் வந்து ஒரு 15 பிஎக்ஸ், 20 பிஎக்ஸ்க்கும் மாடல் கன்டென்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 14 பிஎக்ஸ்க்கும் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் விஷயம். இது ரெஸ்பான்சிவா ஒர்க் ஆகுதா அப்படின்றதையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த சிஎஸ்எஸ் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு இதையுமே வந்து எப்படி வந்து அனிமேஷன் எழுதணும், எப்படி மீடியா குவைஸ் எழுதணும், எப்படி பேடிங்னா என்ன, மார்ஜின்னா என்ன, இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து எங்க யூஸ் பண்ணணும், மேக்ஸ் வித்துக்கும் என்ன வித்தியாசம், ஹைட்னா என்ன, மேக்ஸ் ஹைட்ன்னு இருக்கு. ஸோ இது எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா வந்து நம்ம சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ல பார்த்திருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்ப இது வந்து கரெக்ட்டா வந்து இதுவாகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஸ்கிரீன்ல வந்து பார்ப்போம். நான் இத வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இங்க ஓப்பன் மாடல் அழுத்துறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா நீட்டா வந்து வருது. சரி ஓகே. இத நம்ம வந்து இப்ப குளோஸ் பண்ணி சின்னது பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சைஸ் கொண்டு வந்துர்றேன். மொபைல் ஸ்கிரீன் சைஸ்க்கு. இப்ப நான் ஓப்பன் மாடல் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னாலுமே நமக்கு நல்லா நீட்டா வந்து வந்திருக்கு. நான் வெளியில கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஸோ சேம் டைம் இங்க கிளிக் பண்ணாலும் குளோஸ் ஆகும். ஸோ இப்படிதாங்க வந்து இது ஒர்க் ஆகும். இத பத்தி இன்னுமே வந்து உங்களுக்கு இன்னும் நெறைய இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னுமே வந்துட்டு இந்த மாடல வந்து நெஸ்டட் மாடல்ஸ்லாம் வந்து இங்க இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக் மாடல் மாரி. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெஸ்டட் மாடல். ஓப்பன் மாடல் கிளிக் பண்றோம். அப்புறம் ஓப்பன் சைல்ட் மாடல் கிளிக் பண்றோம். அப்படின்னா இதெல்லாமுமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து குளோஸ் பண்ணோம் அப்படின்னா சைல்டு மட்டும் தான் குளோஸ் ஆகும். இது வந்து குளோஸ் ஆகாது. நம்ம வெளியில கிளிக் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் குளோஸ் ஆகும். ஸோ இந்த மாரிலாம் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, இதோட அட்வான்ஸ்டான வீடியோ வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோவையும் வந்து உங்களுக்காக கண்டிப்பா வந்து மேக் பண்றேன். ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதையுமே கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. அண்ட் இதோட கோடையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணும் அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறம் எடுத்து இத இன்னும் எப்படிலாம் ஆல்டர் பண்ண முடியுமோ, அத வந்து நீங்க பண்ணி உங்களுக்கு ஏத்த மாரி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.